பிரான்சின் நார்மண்டி பகுதியில் வீட்டின் தண்ணீர் மீட்டரை தவறாக பொருத்தியதால் 5,57,000 யூரோக்கள் கட்டண ரசீது அனுப்பப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 70 வயதான டேனியல் என்ற மூதாட்டியின் வீட்டில் கடந்த பிப்ரவரி மாதம் தண்ணீர் மீட்டர் மாற்றப்பட்டது. அப்போது அந்த மீட்டர் தவறான திசையில் பொருத்தப்பட்டதால் பயன்பாட்டை கணக்கிடுவதற்கு பதிலாக அது எதிர்மறையாக கணக்கிட்டது. இதன் காரணமாக அவர் வெறும் 16 கன மீட்டர் தண்ணீரை மட்டுமே பயன்படுத்திய நிலையில் மீட்டர் 9,99,984 கன மீட்டர் தண்ணீரை பயன்படுத்தியதாக தவறாக காட்டியது. இதனால் வியோலியோ நிறுவனம் அந்த தொகையை அவருக்கு அனுப்பியது. தொகையை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் மகள் நிறுவனத்திடம் முறைப்பாடு செய்து தவறை சுட்டிக்காட்டினார். நிறுவனமும் தவறை ஒப்புக்கொண்ட போதிலும் ஜூன் 25ஆம் தேதி அந்த தொகையை அவரது வங்கிக் கணக்கில் இருந்து எடுக்க முயன்றது. வங்கி மூலம் கட்டணத்தை தடுத்திருந்த போதிலும் பின்னர் அந்த மூதாட்டியின் கணக்கு 5 லட்சம் யூரோக்களுக்கு மேல் பற்று வைக்கப்பட்டுள்ளது. வியோலியோ நிறுவனம் மன்னிப்பு கேட்டு பணத்தை திரும்ப அளித்தாலும் மீண்டும் ஜூலை 31ஆம் தேதி இந்த தொகையை வசூலிக்கப் போவதாக கடிதம் அனுப்பியுள்ளது. நிர்வாகத்தின் இந்த தொடர் குளறுபடியால் அந்த முதியவரும் அவரது மகளும் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளனர்.